तिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया ससुरोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामीति नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादी भाष्यातदेशतारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंदा। हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्णा பக்தர்களாருக்கு இனிமையான மாலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கு என்னுடைய பணிவான நமஸ்காரம். இந்த வாரம் ரெகுலரா சனிக்கிழமை பாகவதம் நடத்துற பாகவதர் வரல. அவர் மாதிரி எனக்கு பாகவதம் பேச தெரியாது. இருந்தாலும் நான் இந்த சேவையை எடுத்துக்கிட்டீங்கன்னு நீங்க கேட்கலாம். நான் தூய்மையடைறதுக்காக ஒரு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். உங்களோடு சேர்ந்து நான் இன்னைக்கு பாகவதம் படிக்கலாம் அப்படின்னு நான் ஒரு தூய்மை அடைகிறதுக்காக இந்த சேவையை ஏத்துக்கிட்டேன். அதனால எல்லாரும் கொஞ்ச நேரம் பொறுத்துக்கணும். பொறுமையா, வேற வழி இல்லை, நீங்களும் பொறுத்துக்கிட்டு தான் ஆகணும். இன்னைக்கு ஸ்ரீமத் பாகவதத்துல 3ஆம் ஸ்கந்தம் 28வது அத்தியாயம் பக்தி தொண்டை பற்றி கபில மகரிஷி, கபில வாசுதேவர், தேவூதியின் புதல்வர், பக்தி தொண்டை பத்தி என்ன சொல்லியிருக்கார் அப்படிங்கிறத இன்னைக்கு தலைப்பு. அதுல கபில வாசுதேவர் மிக அழகாக எடுத்துரைக்கின்றார். என்ன சொல்றாரு? முக்தாஸ்வயம் யர்கி நிர்விஷயம் விரக்தம் நிர்வாணமிர்ச்சதி மனசகசா யதார்ஷி. ஆத்மானமத்ர புருஷோ வியதானமே மன்வீக்ஷதே பிரதிநிவர்த்த குணப்பிரவாக. மனம் எல்லா களங்கத்திலிருந்து இவ்வாறு முழுவதும் விடுபட்டு பௌதிக குறிக்கோளிலிருந்து பற்று அரும் பொழுது அது ஒரு விளக்கின் தீச்சுடரை போன்றதாகும். அந்த நேரத்தில் மனம் உண்மையில் பகவானுடன் சரியாக பொருந்தி அவருடன் ஒன்றாக இணைகிறது. அப்பொழுது அது உலக இயல்புகளிலிருந்து வேறுபடுகிறது. இன்னைக்கு வகுப்பு கொஞ்சம் தத்துவார்த்தமா இருக்கும். ஏன்னா ஸ்லோகம் அந்த மாதிரி. மனதை பற்றி விஞ்ஞானத்தை இங்க சொல்லியிருக்காரு கபில வாசுதேவர். மனதினுடைய விஞ்ஞானத்தை எடுத்து சொல்றார். என்ன பிரச்சனைன்னு சொன்னா, நம்ம எல்லா பிரச்சனைக்கும், நம்மளுடைய எல்லா பிரச்சனைக்கும் நம்ம மனதுதான் காரணமே, வேற யாரும் காரணம் கிடையாது. நாம என்னமோ நினைச்சிட்டு இருக்கோம், இந்த பக்தர் காரணம், அந்த பக்தர் காரணம், இது காரணம், அது காரணம். எந்த காரணம் கிடையாது, மனது மட்டும்தான் காரணம். ஏன்னா இங்க பொருளுள்ள பிரபா சொன்னாரு, மனது 2 வேலை செய்யும், ஏற்றுக்கொள்வது, நிராகரிப்பது. மனசுக்கு பிடிச்சிருந்தா ஏற்றுக்கிறது, பிடிக்கலைன்னா நிராகரிக்கிறது. இதுதான் மனதோட வேலையே. இது வேணும், இது வேணாம், இது நல்லது, இது கெட்டது, இது நல்லா இருக்கு, இது நல்லா இல்ல. இந்த மாதிரி மனது நான் இவரு கூட தான் பழகுவேன், அவரு கூட பழக மாட்டேன், நான் இவங்க கூட தான் சேவை பண்ணுவேன், நான் அவங்க கூட சேவை பண்ண மாட்டேன். அந்த மாதிரி வேறுபடுத்தி காண்பது, இரட்டிப்பு தன்மை. அப்ப மனம் என்பது நம்முடைய 6வது புலன். பகவத்கீதையில பகவான் என்ன சொல்றாரு? மமைவாம்சோ ஜீவலோகே ஜீவபூத சனாதனா. மமைவாம்சோ ஜீவலோகே ஜீவபூத சனாதனா. மனசஸ்டானி இந்திரியாணி பிரகிருதிஸ்தானி கர்ஷதி. மனம் உட்பட 6 புலன்கள். நமக்கு 5 புலன்கள் இருக்கு. மனம் 6வது புலன். இந்த மனம் இருக்கு இல்லையா,
அது ரொம்ப ஆபத்தானது. ஏன் ரொம்ப ஆபத்தானது அப்படின்னா, அந்த மனது 3 வேலையை பண்ணிக்கிட்டே இருக்கு எப்பவுமே. அதுக்கு ஓய்வே கிடையாது. எங்கேயாவது மனது ஓய்வா இருந்து பார்த்திருக்கீங்களா? மனதுக்கு ஓய்வே கிடையாது. தூங்கும் போது கூட ஏதாவது எண்ணங்கள் வந்துகிட்டே இருக்கு. எங்கேயோ மலை மேல போற மாதிரி, ஏதோ புலி துரத்திட்டு வர்ற மாதிரி, இல்ல எங்கேயோ போய் விழுந்துற மாதிரி, இல்ல ஏதோ ஃபங்க்ஷன்ல இருக்கிற மாதிரி, ஏதாவது எண்ணங்கள் வந்துகிட்டே இருக்கு. மனது ரொம்ப சூட்சமானது, கண்ணுக்கு புலப்படாது, ரொம்ப சூட்சமானது. மனது என்ன பண்ணும்? எதையாவது எண்ணிக்கொண்டே இருக்கு, எதையாவது சிந்திச்சுக்கிட்டே இருக்கு. மனதுல இருந்து ஏதாவது எண்ணங்கள் தோன்றிக்கிட்டே இருக்கு. அப்புறம் எண்ணுதல், உணர்தல், அனுபவித்தல், 3 வேலை. மனது எப்பவுமே இந்த 3 வேலையை பண்ணிக்கிட்டே இருக்கு. எண்ணுதல், உணர்தல், அனுபவித்தல். திங்கிங், ஃபீலிங், வில்லிங். அப்புறம் மனது பொதுவா என்ன பண்ணும்? அக்செப்டிங், ரிஜெக்டிங், ஏற்றுக்கொள்வது, நிராகரிப்பது. அப்ப மனதுக்கான அடையாளம் இதுதான். நம்மளை யாராவது குறை சொல்லிட்டா மனசு கவலையா இருக்கு, நம்மளை புகழ்ந்தா சந்தோஷமா இருக்கு, அவமானப்படுத்திட்டா கவலையா இருக்கு, புகழ்ந்தா சந்தோஷமா இருக்கு. இப்படி இதெல்லாம் மனதிலிருந்தே எழக்கூடியது. அதனால இந்த மனோ வலின்னு சொல்றோம் இல்லையா, அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். எந்த வலி வேணாலும் பொறுத்துக்கலாம். கால் வலிச்சுது, கை வலிச்சுது, பொறுத்துக்கலாம். ஏதோ ஒரு வகையில கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தலைவலி கூட பொறுத்துக்கலாம், வயிற்று வலியும் பொறுத்துக்கலாம். ஆனா மனோ வலியை பொறுத்துக்கவே முடியாது. மனோ வலி, மனதனுடைய வலி இருக்கு இல்லையா, மனதில் ஏற்படக்கூடிய காயம், வலி, அதை பொறுத்துக்க முடியாது. நல்லதா பாருங்க, நம்ம என்ன கேள்விப்படுறோம்? யாராவது கால் உடஞ்சு போச்சுன்னு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க, இல்ல எனக்கு கால் சரியில்லை எல்லாரும் கேலி பண்ணுவாங்கன்னு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க, இல்ல எனக்கு கை ஒரு மாதிரியா இருக்கு என்ன கேலி பண்ணுவாங்கன்னு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க, இல்ல ரொம்ப நாளா பல்லு வலி தாங்க முடியல அதனால தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கன்னு யாருமே கேள்விப்பட்டது. ஆனா மன உளைச்சலின் காரணமாக ஒரு விஞ்ஞானி தற்கொலை செய்து கொண்டார். விஞ்ஞானி மன உளைச்சலின் காரணமாக விஞ்ஞானி தற்கொலை செய்து கொண்டார். மன உளைச்சலின் காரணமாக சினிமா நடிகர்கள் தற்கொலை செய்து கொண்டார்கள், கேள்விப்பட்டிருக்கோம். மன உளைச்சலின் காரணமாக தொழிலதிபர் தற்கொலை செய்து கொண்டார், கேள்விப்பட்டிருக்கோம். அப்போ மனவேதனை இருக்கு, அது ரொம்ப அதை டாலரேட் பண்ணவே முடியாது, பொறுத்து கொள்ளவே முடியாது. ஆனா அதை ரொம்ப அழகா கையாளலாம். அந்த கலையை தான் கிருஷ்ணர் பகவத்கீதையில சொல்லிக் கொடுக்கிறார், இங்க கபில வாசுதேவர் சொல்லித்தரார். அப்போ கபில வாசுதேவர் தேவகுதி அம்மா கிட்ட பேசினதும் ஒரு பக்கம், கபில வாசுதேவர் தேவகுதி அவங்க அம்மா கிட்ட பேசுறாரு, இன்னொரு பக்கம் பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனன்ட்ட பேசுறாரு. பகவத்கீதையில பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனன்ட்ட பேசுறாரு. ஸ்ரீமத் பாகவதத்துல கபில வாசுதேவர் அவங்க அம்மா கிட்ட பேசுறாரு. இப்ப இதுல என்ன வித்தியாசம்? ஒரு வித்தியாசம் கிடையாது. காரணம் என்னன்னா, இங்க கபில வாசுதேவரும் மனதை எவ்வாறு கட்டுப்படுத்த வேண்டும் அந்த கலையை சொல்லி கொடுக்கிறார். அதே போல அங்க பகவான் கிருஷ்ணரும் சொல்லித்தர்றார். பக்தர்கள் தான் வேற வேறையா இருக்காங்க. இந்த பக்கம் அர்ஜுனன், அந்த பக்கம் தேவகுதி, அவ்வளவுதான். அப்ப எவ்வளவு முக்கியமான விஷயம் இந்த மனதை கட்டுப்படுத்துறது. புலன்களில் நான் மனம், கிருஷ்ணர் சொல்றார் பகவத்கீதை 10ஆம் அத்தியாயத்துல, புலன்களில் நான் மனமாக இருக்கின்றேன்னு சொல்றார். அதனால அதை கட்டுப்படுத்துறது ரொம்ப கஷ்டம். அதுக்குதான் தினமும் ஆக்சுவலி என்ன பார்க்க போனா, நம்ம தினமும் மனதோடு போராடிட்டு இருக்கு. நம்ம அன்றாட வாழ்க்கையில யார் யாருக்கு போராட்டம்னா, நமக்கும் நம்ம மனதுக்கு தான் போராட்டம். கடைசியில பார்த்தா மனசுதான் ஜெயிச்சிருக்கு, நான் தோத்து போயிடுறேன். ஏன்னா மனதுக்கு அவ்வளவு வலிமை இருக்கு, நம்மளை அப்படியே திசை திருப்பி கொண்டு போயிடும். காரணம்,
நினைவு கெட்டாத காலத்திலிருந்தே மனம் வந்து புலன்ப விஷயங்கள்ல மூழ்கி போயிடுச்சு. நினைவு கெட்டாத காலத்திலிருந்தே மனமானது புலன்ப விஷயங்கள்ல மூழ்கி போயிடுச்சு. அப்போ அது ஒரே வழிதான் இருக்கு. அப்ப மனதை கட்டுப்படுத்துறதுக்கான வழி என்ன? மனதை பற்றி பகவான் என்ன சொல்லுகிறார் பகவத்கீதையில்? கபில வாசுதேவர் இங்க என்ன உதாரணம் கொடுத்திருக்கார்? பகவத்கீதையில பகவான் சொல்றாரு, அர்ஜுனா, உனக்கு நண்பனும் எதிரியும் வெளியில யாரும் கிடையாது. உனக்கு நண்பனும் எதிரியும் உன் கூடையே தான் இருக்கான். யாருடைய மனம் தன் கட்டுப்பாட்டுல இருக்கின்றதோ அந்த மனம் அவன் நண்பன். யாருடைய மனம் அவன் கட்டுப்பாட்டில் இல்லையோ அந்த மனம் அவன் எதிரி. அப்போ மனதை கட்டுப்படுத்தியவனுக்கு அந்த மனமே அவனுக்கு நண்பனாக மாறிவிடுகிறது. கட்டுப்பாடற்ற மனம் உடையவனுக்கு அந்த மனமே அவனுக்கு எதிரியாக மாறிவிடுகிறது. அந்த மனமே அவனுக்கு எதிரியாக மாறிவிடுகிறது. அதனால் மனதால் தன்னை ஒருவன் உயர்த்தி கொள்ள வேண்டுமே ஒழிய தாழ்த்தி கொள்ளக்கூடாது. பகவான் என்ன சொல்றாரு? மனதால் ஒருவன் தன்னை உயர்த்தி கொள்ள வேண்டுமே ஒழிய தாழ்த்தி கொள்ளக்கூடாது. சரி, இப்ப அர்ஜுனன் சொல்றார் கிருஷ்ணாட்ட. அர்ஜுனன் என்ன சொல்றாரு? கிருஷ்ணா, வீசற காற்றை கூட புடிச்சு நிறுத்திடும் போல இருக்கு, புயல் காற்றை கூட புடிச்சு கட்டிடலாம், ஆனா மனதை கட்டுப்படுத்த முடியவில்லையே. சஞ்சலம்கி மன கிருஷ்ணா, சஞ்சலம்கி மனம் கிருஷ்ணா, பிரமாதி பலவத்திடம் தஸ்யாகம் நிகிரகம் மன்யே வாயுரேவ துஷ்கிருதம். கிருஷ்ணா, அதுல பாருங்க, வீசற காற்றை கூட பிடிச்சு கட்டிடுவோம் போல இருக்கே, மனசை நிறுத்த முடியலையே. இது எப்ப சொல்றாரு? 5000 வருஷத்துக்கு முன்னாடி. 5000 வருஷத்துக்கு முன்னாடி சினிமா தியேட்டர் கிடையாது, அப்புறம் டிவி கிடையாது, ஸ்மார்ட் போன் கிடையாது, சோசியல் மீடியா கிடையாது, பேஸ்புக்கு, வாட்டரு, ட்விட்டரு, அந்த வாட்ஸ்அப்பு, இன்ஸ்டாகிராமு, அது இது ஒண்ணும் கிடையாது. இதெல்லாம் இல்லாத காலத்திலேயே மனதை கட்டுப்படுத்துறது ரொம்ப கஷ்டம்னு அர்ஜுனன் சொல்லியிருக்காருன்னா, அப்புறம் இந்த காலத்தை பத்தி என்ன சொல்றது? அப்ப பகவான் சொன்னாரு, அர்ஜுனா, நீ சொல்றது என்னமோ உண்மைதான், நான் ஒத்துக்கிறேன். அசம்சயம் மகாபாகோ மனோ துர்நிக்கிரகம் சலம். அர்ஜுனா, நீ சொல்றது உண்மைதான். மனதை கட்டுப்படுத்துறது அவ்வளவு சுலபமான விஷயம் இல்ல, அது ரொம்ப கடினமானதுதான். ஆனா நீ முடியாதுங்கிற, நான் முடியுங்கிற. எப்படி? அப்பியாசேனது கௌந்தேய வைராக்கியன கிரிக்கதே. தொடர்ந்து பயிற்சினாலும் பற்றின்மையாலும் அது சாத்தியமாகும். தொடர்ந்து பயிற்சினாலும் பற்றின்மையாலும் அது சாத்தியமாகும் அப்படின்னு சொல்ல. அப்ப மனதுக்கு தொடர்ந்து பயிற்சி தேவை. அதான் மந்த்ரா. திராயதே இது மந்த்ரஹா. மனதை திறப்பதுதான் மந்திரம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இந்த மகாமந்திரம் வந்து மனதை விழிப்படையச்சு. ஏன்னா எல்லா விதமான பிரச்சனையும் மனதுக்குள்ளதான் இருக்கு. ஒரு விஷயத்த பார்த்தா அப்படியே மனது போட்டோ எடுத்து உள்ள வச்சுக்கும். அது திரும்ப திரும்ப நினைவுக்கு வந்துகிட்டே இருக்கு. அவ்வளவு வலிமையானது மனம். சின்ன வயசுல கேட்ட சினிமா பாட்டு, சின்ன வயசுல பார்த்த சினிமா படங்கள் எல்லாம் ஞாபகம் இருக்கும். பாகவதம் பகவத்கீதை ஸ்லோகம் கேட்டா ஞாபகம் இருக்கு. நான் நிறைய இடத்துல பக்தர்கிட்ட கேட்டேன், பகவத்கீதை 4ஆம் அத்தியாயத்தில் 2ஆம் ஸ்லோகம் என்ன? பிரபு, படிச்சம் பிரபு, மறந்து போச்சு பிரபு. நீங்க 90ல பார்த்த சிவாஜி கணேசனுடைய அந்த படத்துடைய பாடல் சொல்லுங்க, டக்குன்னு சொல்லுவோம். அது மட்டும் மறக்கலையே, ஏன்? ஏன்னா மனதுக்கு அது பிடிச்சிருக்கு, இது பிடிக்க. மனதுக்கு அது பிடிக்கும், இது பிடிக்காது. ஏன்னா மனம் குலோப் ஜாமுன் சக்கரை பாகுல ஊறுற மாதிரி பௌதிக வாழ்க்கையில ஊறி, பௌதிக வாழ்க்கையில ஊறி போய் இந்த மனம் தான் நம்முடைய இன்ப துன்பங்களுக்கெல்லாம் காரணமா இருக்கு. அப்போ ஒரு ஜீவாத்மா ஒரு உடலை விட்டு இன்னொரு உடலுக்கு போகும்போது இந்த பஞ்சபூதங்கள், இந்த ஜட உடல், இந்த பௌதிக உடல்
பஞ்சபூதத்தோடு கலந்து விடும். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இந்த பஞ்சபூதங்கள் இருக்கு இல்லையா? ஒரு ஜீவாத்மா இந்த உடலை விடும்போது சிலர் உடல்ல நெருப்புல எரிப்பாங்க, சிலர் மண்ணுல புதைக்கிறாங்க, சிலர் கங்கையில தூக்கி போடுவாங்க. அப்ப அது மண்ணோட மண்ணாகும், தண்ணியோட தண்ணியா போயிடும், இல்ல அது நெருப்புல எரிஞ்சு சாம்பலாயிடும். ஆனா மனம் என்ன ஆகும்? மனம், புத்தி, அகங்காரம் சூட்சமம். மனம், புத்தி, அகங்காரம் சூட்சமானது. மனம் இறைவனோடு ஒன்றாக வேண்டும், சூட்சம சரீரம். புத்தி மையற்பித மனோ புத்தி. கிருஷ்ணர் என்ன சொல்றாரு? தஸ்மா சர்வேஷு காலேஷு மாமனுஸ்மரேத்தச்ச மையற்பித மனோபுத்தி மாமே வைசசி அசம்சேக. சந்தேகமே வேண்டாம் அர்ஜுனா, நீ எப்போதும் என்னையே நினைத்துக்கொண்டு போர் புரிகிற உன்னுடைய கடமையை செய்வாயாக. அப்படி செய்வானே ஆனால், உன் மனம் புத்தி எனக்கு அர்ப்பணிப்பாயே ஆனால், சந்தேகமே வேண்டாம், நீ என்னை அடைவாய். நீ என்னை அடைவாய். அப்ப மனம் கிருஷ்ணரில் லயக்க வேண்டும், புத்தி கிருஷ்ணரில் லயக்க வேண்டும், அகங்காரம் பொய்யகங்காரத்திலிருந்து உண்மையான அகங்காரமாக மாற வேண்டும். பொய்யகங்காரம் என்னது? நான் இந்த உடல், நான் அப்படிங்கிறது பொய்யகங்காரம். உண்மையான அகங்காரம் என்னது? நான் உடல் அல்ல, ஆத்மா, கிருஷ்ணருடைய சேவகன், நான் பகவானுடைய சேவகன். இதுதான் உண்மையான அகங்காரம். உண்மையான அகங்காரம் என்னன்னா, நான் கிருஷ்ணருடைய சேவகன். அங்கேயும் நான் இருக்கு, ஆனா அது தூய்மை அடைந்து விட்டது. அவ பொய்ய அகங்காரம் என்னது? நான் இந்த உடல். அதான் எர்ணிகசிபு பொய்ய அகங்காரம். பிரகலாதன் உண்மையான அகங்காரம். அப்ப சண்டை யாருக்கு? ஒரு பக்கம் பொய்ய அகங்காரம், இன்னொரு பக்கம் உண்மையான அகங்காரம். ஒரு பக்கம் பொய்ய அகங்காரம், இன்னொரு பக்கம் உண்மையான அகங்காரம். பிரகலாதருக்கு உண்மையான அகங்காரம், நான் பகவானின் சேவகனின் சேவகனின் சேவகன். இரண்யகசிபு பொய்ய அகங்காரம், நானே கடவுள், நான் அதை செய்வேன், நான் இதை செய்வேன். கடைசியில அவன் ஒன்னும் செய்யல, பகவான் தான் அவன் கதையை முடிச்சார். அதான் நடந்தது. அந்த மாதிரி இப்ப பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த மனதை நாம் தினமும் நல்ல கிளீன் பண்ணணும். கிளீனிங் ப்ராசஸ் ரொம்ப அவசியம். அதான் யோகா. யோக இந்திரிய சம்யமா. யோகம் என்றால் புலன்களை கட்டுப்படுத்துவது, யோகம் என்றால் மனதையும் புலன்களையும் கட்டுப்படுத்துவது. அப்போ ஒரு காலத்துல பல்வேறு யோக முறைகள் இருந்தது. அஷ்டாங்க யோக முறை, ஹடயோகம், தியான யோகம், இதெல்லாம் ஒரு காலத்துல இருந்தது. ஆனா கலியுகத்துல இதெல்லாம் பொருந்தாது. கலியுகத்துல பக்தி யோகம் தான் சிபாரிசு செய்யப்பட்டிருக்கு. ஏன்னா கலியுக மக்களுக்கு பக்தி பண்றதுக்கே நேரம் இல்லை. அப்புறம் எங்க அஷ்டாங்க யோகம், ஹடயோகம்? கலியுக மக்களுக்கு கோயிலுக்கான கூட்டாலே வரமாட்டேங்குது. அது கோயிலுக்கு வரணுமா? அப்ப நான் குளிக்கணுமே, ட்ரெஸ் மாத்தணுமே, ரொம்ப கஷ்டம். இப்போ கோயிலுக்கு வரணுமா? நீங்க கோயில் அங்க கொண்டு போய் கட்டி வச்சிட்டீங்களே, எப்படி வர்றது? பிராயனா பாய கழோ அல்பாயசின் விகேஜனா மந்தாசு மந்தமதையோ மந்த பாக்கியா பார்த்துங்க. கலியுக மக்கள் அல்ப ஆயுசு உடையவங்களாவும், மந்த புத்திக்காரங்களாவும், நிம்மதி இல்லாமலோ சண்டை சச்சுறு உள்ளவங்களா இருக்காங்க. அதனால கலியுக மக்களால அஷ்டாங்க யோகத்தை பயிற்சி பண்றதுக்கோ, அதை சொல்லி கொடுக்கறதுக்கு தகுதி வாய்ந்த குருவோ, அல்ல ஹடயோகம், தியான யோகம், இதெல்லாம் சொல்லி கொடுக்கறதுக்கு தகுதி வாய்ந்த குருவோ, அதை பயிற்சி பண்றதுக்கு தகுதியோ நம்மகிட்ட கிடையாது. அப்போ ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்கு கலியுகத்துல, ஒரே ஒரு வாய்ப்பு. ஹரேர் நாம ஹரேர் நாம ஹரேர் நாய்மைவகி கேவலம் கலோ நாஸ்தியேவ 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 கதிரன்யதா. கலியுகத்துல பகவானின் திருநாமத்தை உச்சரிப்பதை தவிர, பகவானின் திருநாமத்தை உச்சரிப்பதை தவிர, பகவானின் திருநாமத்தை உச்சரிப்பதை தவிர வேறு வழி இல்லை, வேறு வழி இல்லை, வேறு வழியே இல்லை. எந்த விஷயத்தையும் 3 தடவை சொல்லிட்டா திரும்ப கேள்வியே கேட்கக்கூடாது. நம்ம அப்படித்தானே வச்சுட்டு இருக்கோம். சாஸ்திரமே அப்படிதான் வச்சு. கோர்ட்ல என்ன பண்றாங்க? ஆர்டர் ஆர்டர் ஆர்டர். ஜட்ஜு 3 தடவை ஆர்டர் சொல்லுவார். அதுக்கப்புறம் யாரும் பேசக்கூடாது, கப்பு சுப்புன்னு அமைதியா இருக்கு. ஏன்னா ஒரு 3 தடவை ஆர்டர் தட்டிட்டாருன்னா எவ்ரி ஒன் பிகம் சைலண்ட். அதே மாதிரிதான் நம்மளும் சொல்லுவோம்,
உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? 2 தடவை சொல்லிட்டேன், 3ஆவது தடவை சொல்லணுமா அப்படின்னு கேட்பேன். ஆனா சாஸ்திரம் 3 முறை பறைசாற்றுகின்றது. ஹரே நாம ஹரே நாம ஹரே நாமைவகி கேவலம் கலோ நாஸ்தியேவ 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 கதிரன்யதா. கலியுகத்துல பகவானின் புனித நாமத்தை உச்சரித்தவிர வேறு வழி இல்லை. இதுதான் ஒரே ஆப்ஷன், இதுதான் ஒரே வழி. அப்போ பகவானே சைதன்ய மகாபுருவா 500 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ண. சைதன்ய மகாபுரு தான் நாமசங்கீர்த்தை தொடங்கி வச்சார். கிருஷ்ணரே சைதன்ய மகாபுரு வந்தார். அப்ப பகவான் எப்பெல்லாம் இந்த பூமியில வராரோ அப்ப தன்னுடைய சகாக்களையும் அழைச்சிட்டு வருவார். பகவான் எப்பெல்லாம் இந்த பூமியில வராரோ அப்ப என்ன பண்ணுவாரு? அவர் தன் சகாக்களை அழைச்சிட்டு வருவார். அப்படி சைதன்ய மகாபுடைய சகாக்கள்ல நிறைய முக்கியமான ஆச்சாரியர்கள். அதுல நேத்து பாத்தீங்கன்னு சொன்னா ஸ்ரீனிவாச ஆச்சாரியர் அவருடைய மறைவு தினம். நேத்து மறைவு தினம் தானே? கரெக்டா? ஒரு நிமிஷம் கன்ஃபார்ம் பண்ணிக்க, தப்பா சொல்லிருக்கோம். நேற்று எஸ் இல்ல அப்பியரன்ஸ் டே. நேற்று சீனிவாசாச்சாரியர் தோன்றிய தினம். அப்ப சீனிவாசாச்சாரியர் யார்? ஏன் அவரது பூமியில் தோன்றினார்? அவரது வாழ்க்கை சரித்திரம் நமக்கு கற்றுக் கொடுத்த பாடம் என்ன? ரொம்ப அழகான லீலை. மனதை எவ்வாறு ஒருவர் கட்டுப்படுத்த வேண்டும், எப்படி அந்த மனதை கிருஷ்ண பக்தியில் ஈடுபடுத்த வேண்டும், மனதை கட்டுப்படுத்துவது கிருஷ்ண பக்தி தான் ஒரே வழி அப்படின்னு ரொம்ப அழகா சொல்லி கொடுத்த ஆச்சாரியர்ல ஒருவர் சீனிவாச ஆச்சாரியர். 500 வருஷத்துக்கு முன்னாடி சைதன்ய மகாபுரு இந்த பூமியில இருந்த பொழுது கங்காதர பட்டாச்சாரியர்னு ஒருத்தர். கங்காதர பட்டாச்சாரியர் அவர் மகாபிரபுக்கு மிக நெருக்கமான சகாக்கள் ஒருவர். கங்காதர பட்டாச்சாரியர் அவங்க மனைவி விஷ்ணு பிரியா. விஷ்ணு பிரியா லட்சுமி பிரியா? லட்சுமி பிரியா. எஸ், லட்சுமி பிரியா. கங்காதர பட்டாச்சாரியரும் லட்சுமி பிரியாவும் கல்யாணம் பண்ணி ரொம்ப அழகா இல்லற வாழ்க்கையில கிரகஸ்தர்களா இருந்து கிருஷ்ண பக்தியை பயிற்சி பண்ணி வந்தாங்க. அவங்க அடிக்கடி சைதன்ய மகாபுடைய நாமசங்கீர்த்தத்தில் போய் கலந்துக்குவாங்க. அப்போ ஒரு நாள் கங்காதர பட்டாச்சாரியர் கேள்விப்பட்டாரு, சைதன்ய மகாபுரு சன்னியாசம் எடுத்துட்டு போறாராம். சைதன்ய மகாபுரு சன்னியாசம் எடுத்துட்டு போறாரு. கட்டுவாங்கிற இடம், ஹவுரா ஸ்டேஷன் இருந்து கட்டுவான் லோக்கல் ட்ரெயின் நிறைய போகுது, நவதீப் வழியா போகும் கட்டுவா. அந்த கட்டுவாங்கிற இடத்துலதான் மகாபிரபு சன்னியாசம் எடுத்துக்கிட்டார். அவரை பார்க்கறதுக்காக, மகாபிரபு தரிசனம் பண்றதுக்காக கங்காதர பட்டாச்சாரியர் வேகமா போறார். அங்க போனா அவர் பார்க்கிறாரு, சைதன்யமா அப்படி தலையெல்லாம் முடியெல்லாம் சவரம் பண்ணி, மகாபிரபுடைய தலைமுடி அப்படி சுருள் சுருளா தோல் வரை இருக்கும். அந்த அழகான சுருள் கூந்தலே அந்த சவரம் பண்றவர் சவரம் செய்து விட்டார். அவர் அழுதுட்டே செய்யறார். அவர் என்ன பண்ணாரு? போய் மகாபிரபுடைய கூந்தலை நான் சவரம் செய்து விட்டேனே அப்படின்னு முதல்ல செய்யவே மாட்டேன்னு அழுதார். அப்புறம் மகாபிரபு திரும்ப திரும்ப சொல்லவும் அவர் செய்தார், அந்த சேவை ஏற்றுக்கிட்டார். அதுக்கப்புறம் இந்த சவர பெட்டியை தூக்கி வீசிட்டார். இனி நான் இந்த வேலையை செய்ய மாட்டேன். அப்புறம் அவர் கேசவ பாரதி அப்படிங்கிற ஒரு ஆச்சாரியர்கிட்ட சன்னியாசம் எடுத்துக்கிறார் சைத்தன்ய மகாபிரபு. கேசவ பாரதி. அப்ப அவருடைய திருநாமம் ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்யா. மகாபிரபுடைய கௌரங்கர் கௌரசுந்தர் அவருடைய சன்னியாச திருநாமம், மகாபிரபுடைய சன்னியாச திருநாமம் ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்யா. கங்காதர பட்டாச்சாரியர் இங்க வரும்போது அவருக்கு சன்னியாச திருநாமம் ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்யான்னு. இதை கேள்விப்பட்டவனே, இதை கேட்டவொடனே அப்படி கண்ணுல இருந்து ஒரு கண்ணீர். மகாபிரபுடைய தாமரை பாதங்கள் விழுந்து நமஸ்காரம் செய்துட்டு மகாபிரபு அவரை தோளோடு எடுத்து கட்டி தழுவிக்கிட்டார். அப்புறம் அவர் என்ன பண்ணாரு? அந்த நாமத்தையே உச்சரித்துக் கொண்டிருக்கிறார். ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்யா, ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்யா, ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்யா. கட்டுவால இருந்து
அவங்க ஊர் வர்ற வரைக்கும் தொடர்ந்து அந்த நாமத்தை சொல்லிட்டே இருக்காரு. ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்யா, ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்யா, ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்யா. எல்லாரும் பாக்குறீங்க, என்ன ஆச்சு இவருக்கு? நேத்து வரை நல்லாதானே இருந்தாரு, என்ன இப்படி இந்த நாமத்தை சொல்லிக்கிட்டே போறாரு? யாருடைய நாமம் அது? ஏன்னா அதுவரை யாருக்கும் தெரியாது சைத்தன்ய மகாபிரபுடைய திருநாமம், மகாபிரபுடைய சன்னியாச திருநாமம் ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்யம். அந்த மாதிரி சைத்தன்யா, ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்யா, ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்ய, கடைசியில அவர் சைத்தன்ய தாசர்னு பேர் வச்சிட்டாங்க, சைத்தன்ய தாசர். அப்புறம் மகாபிரபு சன்னியாசம் எடுத்துக்கிட்டு அவர் ஜெகநாத பூரி போயிட்டார். ஒரு நாள் இந்த சைத்தன்யதாஸ், கங்காதர பட்டாச்சாரியர், அவரும் அவங்க மனைவி லட்சுமி பிரியா 2 பேரும் தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு கனவு வந்து, அந்த கனவுல 2 பேருக்கும் ஒரே மாதிரி ஒரு நினைவு வந்தது, நாம் ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுக்க வேண்டும். என்னடா அது, இவ்வளவு வருஷங்களா இல்லாம திடீர்னு நமக்கு இந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்திருக்கே. அப்புறம் அவங்க வந்து ஜெகநாத்பூரியில சைத்தன்ய மகாபிரபு சந்திக்க வந்தாங்க. ஜெகநாதபுரியில வந்து சைத்தன்ய மகாபிரபு சந்திச்ச உடனே மகாபிரபுடைய தாமரை பாதங்களை விழுந்து நமஸ்காரம் பண்ற. மகாபிரபு வந்து இந்த சைத்தன்யதாசரை எப்படி தோளோடு கட்டி தழுவிக்கிட்டார். ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்காங்க. அவர் சொல்றாரு, மகாபிரபு, எனக்கும் என் மனைவிக்கும் ஒரே மாதிரி கனவு வந்தது, எங்களுக்கு ஒரு ஆண் மகன் பிறக்கணும் அப்படின்னு. ஆமா, மகாபிரபு சொல்றார். அப்புறம் என்னடா அது, இந்த சுத்தி இருக்கிற பக்தர்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க, என்ன சைத்தன்யதாசர் வந்து இன்னைக்கு ரொம்ப நேரம் மகாபிரபு கிட்ட பேசிட்டு இருக்கிறாரு, என்னதான் பேசுறாரு ஒன்னும் புரியலையே. அப்படி என்ன அவர் கேட்டாரு? மகாபிரபுடைய தாமரை பாதங்கள் விழுந்து அப்படி என்ன கேட்டாரு அவரு? மகாபிரபு என்ன ஆசீர்வாதம் கொடுத்தாரு, என்ன நடந்தது? சரி, மகாபிரபுடைய காரியதரிசி கோவிந்தாட்ட கேட்ப தெரியுதான்னு பார்க்கும். கோவிந்தா, உங்களுக்கு ஏதாவது தெரியுமா, இன்னைக்கு அந்த சைத்தன்யதாசரும் உங்க மனைவி வந்து ரொம்ப நேரம் மகாபிரபுட்ட பேசினாங்களே, அவங்க என்ன வரம் கேட்டாங்க, மகாபிரபு என்ன வரம் கொடுத்தாரு, என்ன நடந்தது? எனக்கே ஒன்றும் புரியலையே. அப்ப மகாபிரபு அங்க வர. மகாபிரபு அங்க வந்து சுத்தி இருக்கிற பக்தர்கள், நித்யானந்த பிரபு, அத்வைத ஆச்சாரியர், கதாதர் பண்டிட், முகுந்த தத்தா, முராரி குப்தா, ஹரிதாஸ் தாக்கூர், ஸ்ரீவாஸ் தாக்கூர், அவங்கெல்லாம் சொல்றாங்க, சைத்தன்யதாசருக்கு ஒரு குழந்தை பிறக்க போகிறது. இப்பவா? அவருக்கு கொஞ்சம் வயசாயிடுச்சே. இல்ல, அது பகவத் சங்கல்பம். சைத்தன்யதாசுக்கும் அவங்க மனைவிக்கும் ஒரு குழந்தை பிறக்க போகுது. அந்த குழந்தை வந்து என்னுடைய அம்சமாக இருக்கும். அந்த குழந்தையுடைய திருநாமம் ஸ்ரீனிவாஸ். நான் அந்த குழந்தைக்கு ஸ்ரீனிவாசன் பேர் வைக்க சொல்லியிருக்கேன். நான் அவங்களை ஆசீர்வாதம் பண்ணியிருக்கேன். அந்த குழந்தை ஒரிசா, பெங்கால் இந்த மாதிரி பகுதிகளில் பிரயாணம் செஞ்சு நிறைய பேருக்கு கிருஷ்ண பக்தியை தருவார், கிருஷ்ண பிரேமத்தை கொடுப்பார். அந்த மாதிரி ஒரு குழந்தை அப்படின்னு சொல்லி மகாபிரபு சொல்றது கேட்டோடனே எல்லாருக்கும் ஆனந்தம், அப்படியே கண்ணுல இருந்து கண்ணீர். மகாபிரபு கருணையால் இப்படி ஒரு குழந்தை அவங்களுக்கு, இன்னொரு தெய்வீகமான குழந்தை. அந்த மாதிரி ஒரு நல்ல சுப நாள்ல அந்த குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைய எடுத்துன்னு வந்து மகாபிரபு ஆசீர்வாதம் வாங்கிட்டாங்க. அந்த குழந்தைக்கு ஸ்ரீனிவாஸ்னு பேர் வச்சு. ஸ்ரீனிவாஸ் குழந்தையிலிருந்தே கிருஷ்ணன் மேல அளவிட முடியாத அன்புடையது. அவர் வந்து ஸ்ரீகாந்தாங்கிற ஒரு கிராமம், ஸ்ரீகாந்தா அந்த ஊர்ல தான் இருந்தார். அங்க வந்து ஒரு சிறந்த பக்தர் ஒருத்தர் இருந்தார், மகாபிரபுடைய நெருக்கமான சகால ஒருவர், நரஹரி சர்க்கார் தாக்கூர். நரஹரி சர்க்கார் அவர் கூடயே அப்போது இருப்பார். அவர் கூட இருந்து மகாபிரபுடைய லீலைகளை கேட்டு, அப்ப குழந்தை சின்ன பையன், ஒரு 5-6 வயசு தான் இருக்கு. மகாபிரபுடைய லீலைகளை பத்தி சொல்லுங்க, சைத்தன்ய மகாபிரபு பத்தி சொல்லுங்க, அவருடைய குழந்தை பருவ லீலைகள், அவரது இளமை பருவ லீலைகள், அவர் எப்படியெல்லாம் இந்த பூமியில லீலை செய்துட்டு இருக்கார். அதெல்லாம் ரொம்ப அழகா நரஹரி சர்க்கார் ஸ்ரீனிவாஸ் சொல்லி கொடுக்குற. சொல்லி கொடுத்துட்டு, ஸ்ரீனிவாசா, இப்போ ஒண்ணு கெட்டு போயிடல, நீ உடனே ஜெகநாத பூரிக்கு போ.
சைத்தன்ய மகாபிரபு இன்னும் பூரியில் இருக்கிறார். ஆனா எப்ப வேணாலும் லீலையை முடிச்சுட்டு போயிடுவார். அவர் லீலையை முடிச்சுட்டு போகக்கூடிய நேரம் வந்துருச்சு. காலம் தாழ்த்தாதே, நீ மகாபிரபுவை தரிசனம் செய்ய வேண்டாம், உடனே நீ ஜெகநாத் பூரி போகணும். ஆஹா, இது வல்லவா பாக்கியம். மகாபிரபு இன்னும் பூமியில் இருக்காரே, லீலை செய்து கொண்டிருக்கிறார். அவரை காண்பதற்கு 2 கண்கள் பத்தாது, அவர் புகழ் கேட்பதற்கு 2 காதுகள் பத்தாது, அவர் புகழ் பாடுவதற்கு 1 வாய் பத்தாது. உடனே ஆசானுடைய ஆன்மீகனுடைய பாதங்களை தொட்டு வணங்கி விட்டு, வைஷ்ணவருக்கெல்லாம் நமஸ்காரம் பண்ணி என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க, நான் ஜெகநாத் பூரிக்கு போறேன். அங்க ஸ்ரீகாந்தா, அப்புறம் ஜார்ஜி கிராம், இந்த மாதிரி நிறைய கிராமங்கள்லாம் இருக்கு பெங்கால்ல. அந்த வழி நெடுக ஸ்ரீகாந்தால இருந்து ஆரம்பிச்சு வழி நெடுக ஒரு வைஷ்ணவரையும் பார்த்து ஆசீர்வாதம் பண்ணி என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க, நமஸ்காரம் பண்ணி என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க, நான் மகாபிரபு பார்க்க போறேன், மகாபிரபு பார்க்க போறேன். ரொம்ப ஆனந்தமா துள்ளி குதிச்சு வர்றார். சின்ன பையன்தான், ரொம்ப ஆனந்தமா துள்ளி குதிச்சு வந்தார். எங்க ஜெகநாத் பூரிக்கு வர்றார். வழிநடுக வைணவர்களுக்கெல்லாம் நமஸ்காரம் பண்ணி அவங்க ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு வராரு. எல்லாம் ஒரே ஸ்லோகத்துல இருக்காங்க. ஏன் ஜெகநாத் பூரி எல்லாம் ஸ்லோகத்துல இருக்கணும்? ஜெகநாத் பூரியில என்ன ஸ்லோகம்? தான் மகாபிரபு இருக்காரு. அப்புறம் உனக்கு விஷயம் தெரியாதா கண்ணா, மகாபிரபு இந்த பூமியில லீலையை முடிச்சு மறைந்து விட்டார். என்னது, மகாபிரபு மறைந்து விட்டாரா? அப்படியே மயங்கி விழுந்துட்டார். அந்த செய்தி கேட்ட உடனே சீனிவாசன் கண்கள் இருந்து கண்ணீர் அருவி மாறி, துக்கம் தொண்டை அடைக்க சோகம் தாழாமல், ஐயோ நான் மகாபிரபுவின் சங்கத்தை இழந்து விட்டேனே அப்படின்னு சொல்லி, நான் எவ்வளவு பெரிய பாவி, நான் கொடும் பாவி, நான் எந்த ஒரு அருகதையும் மற்றவன், என்னுடைய வாழ்க்கையை அர்த்தமற்றது, நான் உயிர் வாழ்வது அர்த்தமற்றது அப்படின்னு சொல்லிட்டு சீனிவாஸ் என்ன பண்ணாரு, தற்கொலை பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணிட்டு, நான் உயிர் வாழ்ந்து பிரயோஜனமே இல்லை, நான் நேரா பூரி கடல்ல போய் குதிச்சு இந்த உடலை மாய்ச்சிக்க போறேன். மகாபிரபு என்னை விட்டு பிரிந்து விட்டார், மகாபிரபு என்னை விட்டு சென்று விட்டார், அவரை தரிசனம் பண்ற பாக்கியம் எனக்கு கிடைக்கலன்னு சொல்லி அவர் பூரி கடல்ல போய் குதிக்க போயிட்டார். பூரி கடல்ல குதிக்க போனவரு அந்த கடல்ல இருந்து அப்படியே மகாபிரபு மேல வர்றார். சைத்தன்ய மகாபிரபு சாக்ஷாத் ஸ்வயம் பகவான். சைத்தன்ய மகாபிரபு, நித்யானந்த பிரபு, அத்வைதர், கதாதர் இல்ல, சைத்தன்ய மகாபிரபு, நித்யானந்த பிரபு, அத்வைதர், 3 பேர். ஸ்ரீவாஸ் மகாபிரபு சொன்ன, ஸ்ரீனிவாசா என்னப்பா இப்படி பண்ற, நீ இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது, நான் தான் வந்துட்டேனே, உனக்கு தரிசனம் கொடுத்துட்டேனே, நான் உன் கூடயே தான் இருக்கேன், நீ ஏன் இப்படி உடலை மாய்க்கணும்னு நினைக்கிற? உன் உடல் எனக்கு சொந்தமானது, உன் மூலமாக நான் கிருஷ்ண பக்தியை மேலும் பிரச்சாரம் செய்ய விரும்புகிறேன், அதனால நீ உடலை மாய்ச்சிக்க வேண்டாம், இதோ நான் தரிசனம் கொடுத்துட்டேனே. மகாபிரபுவை தரிசனம் செய்து ஸ்ரீனிவாஸ் இப்ப கண்களில் ஆனந்த கண்ணீர். அப்புறம் மகாபிரபு சொன்னாரு, இப்போ ஒன்னும் மோசம் போயிடல, நீ கதாதர் பண்ணிட்டு போய் பாகவதம் கத்துக்க, கதாதர் அங்க இருக்கார் தோட்டா கோபிநாதர் கோயில்ல, போய் பாகவதம் கத்துக்க, அவர் உனக்கு பாகவதம் சொல்லி தருவாரு, இது என்னுடைய கட்டளை அப்படின்னு. அப்படியே ஆகட்டும் மகாபிரபுன்னு கதாதர்ட்டு ஓடி வந்தார். கதாதர்ட்டு ஓடி வந்தோடனே கதாதர் அழுது கொண்டே இருக்கிறார். அவர் ஸ்ரீனிவாச பார்த்த உடனே அந்த குழந்தை எடுத்து தன் மடியில வச்சுக்கிட்டார். ஸ்ரீனிவாசா, நம்ம என்ன துர்பாக்கியசாலி பாரு, மகாபிரபு நம்மளை விட்டு பிரிந்து விட்டார், இப்ப நான் உயிரற்ற உடல் மாறி இருக்கேன். அப்ப ஸ்ரீனிவாஸ் சொல்றாரு, பிரபு அப்படிலாம் சொல்லாதீங்க, எனக்கு பாகவதம் சொல்லி கொடுங்க, மகாபிரபு உங்ககிட்ட அனுப்பிச்சிருக்காரு, மகாபிரபு என்னை உங்ககிட்ட அனுப்பிச்சிருக்காரு, எனக்கு பாகவதம் சொல்லி கொடுங்க. ஆனா அவர் அந்த ஓலையை திறந்தா இவர் அழுது அழுது இந்த ஓலையெல்லாம் அழிஞ்சு போச்சு. அந்த காலத்துல ஓலையில தான் எழுதி வச்சிருப்பாங்க, ஓலைச்சுவடியில எழுதி வச்சிருப்பாங்க, அதெல்லாம் கரைந்தே விட்டது. இவர் பாகவதம் படிக்கலான்னு திறப்பாரு, மகாபிரபு நினைச்சு அழுவாரு, அந்த ஓலையெல்லாம் நினைச்சு போயிடும், அவர் மயங்கி விழுந்துருவார்.
திரும்பி பாகவதம் படிக்கலான்னு திறப்பாரு, மகாபிரபு நினைச்சு அழுவாரு, ஓலையெல்லாம் அழிச்சு போயிட்டு. இப்ப என்னாச்சு? கதாதர் சொன்னாரு, சீனிவாசா, எனக்கும் உனக்கு பாகவதம் சொல்லி கொடுக்க சந்தோஷம்தான். இது மகாபிரபுடைய கட்டளை. மகாபிரபுடைய கட்டளை யார் புறக்கணிக்க முடியும்? யார் நிராகரிக்க முடியும்? நான் சொல்லித்தரேன். ஆனா பிரச்சனை என்னன்னா, என் பாகவதம் அழிஞ்சே போச்சு. பாருங்க, 500 வருஷத்துக்கு முன்னாடி பாகவதம் 18,000 ஸ்லோகம் வேணும் அப்படின்னு சொன்னா உட்காந்து எழுதணும். ஒரு ஓலை எடுத்து அந்த ஓலையில ஸ்லோகத்தை எழுதணும். அதுக்கப்புறம் வார்த்தைக்கு வார்த்தை மொழிபெயர்ப்பு வேணும், அதை எழுதணும். அப்புறம் ஆச்சாரியருடைய விளக்கம். இன்னைக்கு நம்ம ஆர்டர் போட்டா பாகவதம் நம்ம வீட்டுக்கே வந்து, கோயில கூப்பிட்டு ஆர்டர் போட்டா பாகவத செட்டி வீட்டுக்கே வந்து. இது பார்த்ததுக்கு ஆப்பிள்ல வேற வச்சு டவுன்லோட் பண்ணிக்கிறாங்க. ஆனா பாருங்க, இப்படி இருந்து நம்ம பாகவதம் படிக்க மாட்டேங்க. அது பாருங்க பிரபு, நான் தினம் பாகவதம் படிக்கணும்னு நினைக்கிறேன், ஆனா நேரம் கிடைக்க மாட்டேன். ஓலையில உட்கார எழுத வச்சிருக்கணும், அப்ப நேரம் கிடைக்கும். இன்னைக்கு புக்கை கையில கொடுத்ததுனால படிக்க நேரம் கிடைக்கல. அன்னைக்கு பாகவதம் படிக்கணும்னா ஒரு காப்பி 18,000 ஸ்லோகம் உட்காந்து எழுதணும். பிரபுபாதர் எவ்வளவு வசதி பண்ணி கொடுத்திருக்காரு நமக்கு, பாத்துக்கங்க. சரி, அப்புறம் என்ன நடந்தது? கதாதர் சொன்னாரு, சீனிவாசா, என்கிட்ட ஒரு காப்பி தான் பாகவதர், அது வீணாயிடுச்சு. இனி ஒரு காப்பி பாகவதம் பெங்கால்ல இருக்கு. யார்கிட்ட? உன் குருநாதர் கிட்ட இருக்கு, நரகரி சர்க்கார்ட்ட. டைம் வேஸ்ட் பண்ணாத, காலம் தாழ்த்தி விடாத, உடனே சென்று அந்த பாகவதத்தை வாங்கி வா, நான் உனக்கு கற்றுக் கொடுக்குறேன், போ அப்படி. உடனே கதாதரின் பாதம் தொட்டு வணங்கி, ஊரில் இருக்கிற வைஷ்ணவர்கள் பாதம் தொட்டு வணங்கி அங்கிருந்து ஓடி வர்றார். ஏன்னா கதாதர் சொன்னாரு, காலம் தாழ்த்தீராத, என்னால மகாபிரபு பிரிஞ்சிருக்க முடியாது. நேரம் ஓடி வந்தார். ஓடி நரகர் சர்க்கார் தாக்கூரை சந்தித்து அவர் பாதங்களை தொட்டு வணங்கி அந்த பாகவத பிரதி எடுத்துட்டு வர்றார். பாகவத பிரதி எடுத்துட்டு வரும்போது பூரியில திரும்ப எல்லாம் சோகத்துல இருக்காங்க. என்னாச்சு? ஏன் திரும்பி பூரியில எல்லாம் சோகமா இருக்காங்க? என்ன கண்ணா சொல்றது? மகாபிரபு தான் நம்மளை விட்டு போயிட்டாரு, நம்மளை தனியா விட்டுட்டு போயிட்டாரு. கதாதராவும் நம்ம கூட இருந்தாரு, இப்ப அவரும் பிரிந்து விட்டார். கதாதரும் மகாபிரபுடைய தாமரை திருவாடிகளை அடைக்கலம் பெற்று விட்டார். இத கேட்ட உடனே சீனிவாஸ் கண்ணன் அப்படி கண்ணீர் மயங்கி விழுந்து தரையில விழுந்து கேவி கேவி அழற. என்னடா ஒரு துர்பாக்கியசாலினா, என்னை விட ஒரு துர்பாக்கியசாலி யாரு இருக்க முடியும்? மகாபிரபு சொன்னாரே கதாதரனுக்கு பாவதம் சொல்லி தருவாரு, கதாதர் பாவம் சொல்லி சொன்னாரே, கதாதரும் சொல்றேன்னு சொன்னாரே, என்ன செய்யறது? கதாதரால பகவானை பிரிஞ்சு இருக்க முடியல. அதுல பாருங்க, அந்த தோட்டா கோபிநாதர் கோவில் இருக்கு இல்லையா, பூரி கடற்கரை பக்கத்துல இருக்கு தோட்டா கோபிநாதர் கோவில். எவ்வளவு பேர் இங்க போயிருக்கீங்கன்னு தெரியாது. அங்க கிருஷ்ணர் உட்காந்து புல்லாங்குழல் வாசிப்பார். பெரும்பாலும் எல்லா கோயில்களும் கிருஷ்ணர் நின்றுதான் புல்லாங்குழல் வாசிப்பார். நீங்க எந்த கோயில்ல போனா, அது தென்னிந்தியா வட இந்தியா எங்க போனாலும் கிருஷ்ணர் நின்றுதான் புல்லாங்குழல் வாசிப்பார். ஆனா இந்த கோயில கிருஷ்ணர் உட்கார்ந்து இருப்பார். அது என்னையா கிருஷ்ணர் உட்கார்ந்துட்டு புல்லாங்குழல் வாசிக்கிறாருன்னா, கதாதர் என்னாச்சு, அவருக்கு ஒரு 32 வயசு தான் இருக்கு. 32 வயசோ 34 வயசோ. ஆனா மகாபிரபுடைய பிரிவை நினைச்சு நினைச்சு அழுது அழுது உடம்பெல்லாம் தளர்ந்து விட்டது. அவரால் எந்திரிக்க முடியல, சரியா சாப்பிடுறது இல்ல, சரியா தூங்குறது இல்ல. மகாபிரபுவை நினைச்சு நினைச்சு அழுது அழுது அவர் ஒரு நாள் கோபிநாதருக்கு பூ கட்டிட்டு இருந்தார். கட்டின பூவை எந்திரிச்சு கோபிநாதருக்கு போட முடியல. கோபிநாதர் பார்த்தாரு, ஐயோ பாவம், இந்த கதாதர் எப்பவுமே என்னுடைய நினைவிலே இருக்கார், அதனால அவரை சிரமப்படுத்த வேண்டாம்னு அவர் உட்கார்ந்துக்கிட்டார். கோபிநாதர் உட்கார்ந்துட்டார் பாருங்க. அதனால உலகத்திலே அந்த கோயில தான் கோபிநாதர் உட்கார்ந்துகிட்டு இருப்பார். இவர் மாலை போட்டார். இப்ப என்ன ஆச்சு? கதாதரால மகாபிரபு பிரிவு தாங்க முடியல, அவர் உடலை விட்டார். இதை கேட்ட உடனே சீனிவாசாச்சாரியர் திருப்பி அந்த இதுல குதிக்க போயிட்டார். எங்க? நேரா பூரி கடல்ல குதிக்க போயிட்டார். நான் போய் பூரி சமுத்திரத்தை குதிச்சு இந்த உடலை வெட்டுற போறேன்,
எனக்கு மகாபிரபு சொன்னது நிறைவேறல. மகாபிரபு சொன்னாரு கதாதத்தை பாகவதம் படிங்கன்னு. கதாதர் என்னை விட்டு போயிட்டாரு. பஞ்சதத்துவம் யாரும் என் கூட இல்ல. அப்ப நான் ஏன் உயிர் வாழணும்? நான் இந்த உடலை விட போறேன் அப்படின்னு சொன்ன உடனே பூரி கடல்ல போய் குதிக்க போயிட்டாரு ஸ்ரீனிவாஸ். அப்புறம் அங்க இருந்து அப்படியே பஞ்சதத்துவம் மேல வந்தான் கடல்ல இருந்து. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்யா பிரபு நித்யானந்தா ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீவாசாதி கௌரவம். 5 பேர் வந்துட்டாங்க. ஏ ஸ்ரீனிவாசா, என்னப்பா ஆச்சு உனக்கு? ஏன் நீ தற்கொலை பண்ணிக்கணும்? ஒன்னும் அவசியம் இல்லை. இதோ நாங்க 5 பேர் வந்துட்டோமே, உனக்கு என்ன வேணும்? நீ ஒன்னும் கவலைப்படாத, நேரா விருந்தாவனம் போ. அங்க ரூப் சனாதன் இருக்காங்க. ரூப் சனாதன் போய் சாஸ்திரம் படிச்சுக்கணும். அதனால இன்னைக்கு அவங்க சங்கம் இருக்கு. பகவானுடைய தூய பக்தர்கள், மகாபுருஷல என்னுடைய நேரடி சீடர்கள், என்னால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, தூய பக்தர்கள் அவங்க. அதனால ஸ்ரீனிவாசா, நீ மனம் தளராதே. நாங்கெல்லாம் உங்க கூட தான் இருக்கோம். 5 பேரும் உங்க கூட தான் இருக்கோம். நீ நேரா பிருந்தாவனம் போயிடு. அங்க போய் ரூப் சனாதன்ட்ட நீ பாகவதம் படிச்சுக்கணும், சாஸ்திரம் படிச்சுக்கணும். சரி, சமாதானம் ஆயிட்டாரு. பஞ்சதத்துவா திரும்பி தரிசனம் கொடுத்தாங்க, ஆசீர்வாதம் கொடுத்தாங்க. ஜெகநாதபூரிலிருந்து பிருந்தாவனம் வர்றாரு. அவருடைய வாழ்க்கையில எவ்வளவு சோதனைகள், எவ்வளவு மன வலிகள். இந்த மன வலியெல்லாம் பகவானுடைய அன்பினால. நம்மள மாதிரி ஒண்ணு இல்லாததுக்கெல்லாம் மன வலி இல்ல. மன ஒண்ணுமே இருக்காது. ஏதோ ஒரு பக்தர் ஒண்ணு சொல்லிட்டாரு, உடனே அவர் என்ன அப்படி சொல்லலாம்? தலையில கை வச்சுப்பாரு. சம்மந்தமே இருக்கு. அதான் பொய்யாங்க. சரி, இவர் என்ன பண்ணாரு? அவர் ஜெகநாத்பூர்ல பிருந்தாவனம் வர வழியில மதுராவுக்கு வந்தார். விஸ்ரம் காட். மதுரால யமுனையில குளிச்சுட்டு இருக்கும் போது பக்தர்கள்லாம் அப்படியே அழுதுகிட்டே போறாங்க, தலையெல்லாம் குனிஞ்சு. என்னடா அது, மதுராபுரி பகவான் தோன்றிய இடம், எவ்வளவு ஆனந்தமா இருக்கணுங்க, ஏன் இவங்கெல்லாம் சோகமா இருக்க? அதுவும் ரூப கோசாமி சனாதன் கோசாமியும் பிருந்தாவன்ல இருக்கிறாங்க, ஏன் இவங்கெல்லாம் கவலையில போயிட்டு இருக்காங்க, ஏன் அழுதுட்டே போறாங்க, என்ன நடந்தது? அப்படி ஒரு பக்தரை நிறுத்தி கேட்கிற, ஐயா நில்லுங்க, ஏன் ஐயா அழுதுகிட்டே போறீங்க, என்ன நடந்தது? அப்படி என்ன கண்ணா சொல்ல, எல்லாம் நம்ம நேரம் பாருங்க, நம்ம எல்லாம் துர்பாக்கியசாலிகள். மகாபிரபு தான் நம்மளை விட்டு பிரிஞ்சாருன்னு நினைச்சிட்டு இருக்கும் போது இந்த ரூப கோசாமி சனாதன் கோசாமி நம்ம கூட இருக்காங்கன்னு சந்தோஷப்பட்டு இருந்தோம். அவர்களும் நம்மை விட்டு பிரிந்து விட்டார்கள் அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே சீனிவாசாச்சாரியர் மயங்கி விழுந்துட்டார். தரையில் விழுந்து கதறி அழுகின்றார். ஐயோ, நான் எவ்வளவு பெரிய துர்பாக்கியசாலி, எனக்கு சாஸ்திரம் கற்றுக்கொள்ளும் பாக்கியம் கிடையாது, நான் தூய பக்தர்களை சந்திக்கும் பாக்கியம் எனக்கு கிடையாது, நான் ஒரு மகா பாவி, என்னுடைய வாழ்க்கை அர்த்தமற்றது, நான் வாழ்ந்து பிரயோஜனம் இல்ல, நான் யமுனையில குதிச்சு இந்த உடலை மாச்சிக்க. அடுத்து என்ன முடிவு பண்ணிட்டாரு? யமுனையில குதிச்சு நான் உடலை உடப்பேன். யமுனையில குதிக்கும் போயிட்டார். யமுனையில குதிக்க போன உடனே அந்த யமுனா நதி ரூப் சனாதன் மேல வந்தார். ரூப கோசாமி, சனாதன் கோஸ்வாமி, அதுக்கப்புறம் ரகுநாதாஸ் கோசாமி, ரகுநாத பட்ட கோஸ்வாமி. அவங்க சொன்னாங்க, சீனிவாசா அழாத, மகாபிரபு எல்லாம் ஒரு காரணத்துக்கு தான் செய்வார், நாங்க மறைச்சிட்டோம்னு கவலைப்படாத, இன்னும் 2 பேர் அங்க இருக்காங்க, கோபால் பட்டரும் ஜீவகோசாமி இருக்கார், நீ நேரா கோபால் பட்டர்கிட்ட போய் தீட்சை வாங்கிக்க, ஜீவகோசாமிட்ட சாஸ்திரம் படிச்சுக்க, நாங்க எல்லாருமே உன்னை கூட இருந்து உன்னை ஆசீர்வதிக்கிறோம், கவலைப்படாதே, உற்சாகத்தை இழக்காதே, தைரியமாக இரு, மகாபிரபுவின் அனுகிரகம் எப்பொழுதும் உனக்கு உண்டு. கண்ணீரை துடைத்துக் கொண்டு ரூப கோசாமி, சனாதன் கோசாமியின் பாதங்களை தொட்டு வணங்கி அவர்கள் ஆசியை பெற்றுக்கொண்டு பிருந்தாவனம் வந்தார். பிருந்தாவனம் நேரா ராதா ரமணர் கோவில், அதான் கோபால் பட்ட கோசாமியுடைய டெம்பிள். நேற்று கூட ராதாராமனுடைய அவதாரத்தை பத்தி பேசிட்டு இருந்தோம், அந்த விக்கிரகம் தோன்றியதை பற்றி. அங்க கோபால் பட்டரின் தாமரை திருப்பாதங்களை தொட்டு வணங்கி அவர் ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டு கோபால் பட்டர் ஸ்ரீனிவாசை தன் பக்கத்தில் அமர வைத்துக் கொண்டு அவரை ஆசீர்வதித்தார். அப்புறம் தீட்சை கொடுத்தார். தீட்சை கொடுத்து
நீ போய் ஜீவகோசாமிட்டு சாஸ்திரம் படிச்சுக்கோ. அன்று முதல் சீனிவாச ஜீவகோசாமிட்டு சாஸ்திரம் படிக்க வந்தார். ரொம்ப எளிமையான பணிவான பக்தர், தூளி கூட கர்வம் கிடையாது. ரொம்ப எளிமையா சேவை பண்ணுவார். ஆசிரமத்தை கூட்டி பெருக்கி, ஜீவகோசாமி எழுதுறதுக்கு பென்சில்லாம் சீவி கொடுக்கறது, ஓலைகளை வந்து பதப்படுத்தி வைக்கிறது, ரொம்ப ரொம்ப எளிமையான சேவை. அதே சமயம் அவர்கிட்ட சாஸ்திரத்தையும் வெகு சீக்கிரமா கற்றுக்கிறார். பெரும் பண்டிதர். அவர் தான் அந்த டைட்டில் கொடுத்தாரு, ஜீவகோசாமி ஸ்ரீனிவாஸ் நீ ஒரு ஆச்சாரியன். ஸ்ரீனிவாஸ் ஆச்சாரியா, யூ ஆர் அ கிரேட் டீச்சர். நீ நல்லா படிச்சுக்கிட்ட, நீ ரொம்ப அழகா நீ பாகவதம் பேசுவ, அதனால நீ பெரும் ஆச்சாரியனா வருவேன். அன்று முதல் ஸ்ரீனிவாஸ் ஆச்சாரிய என்று திருநாமம், ஸ்ரீனிவாஸ் ஆச்சாரிய. அந்த மாதிரி அவர் வந்து ஜீவகோசாமியுடைய குருகுலத்துல படிச்சுட்டு இருக்கும்போது இன்னும் 2 பக்தர்கள் வந்து சேர்ந்தாங்க. ஒருத்தர் பேர் நரோத்தம், இன்னொருத்தர் பேர் வந்து ஷியாமானந்தா. துக்கி கிருஷ்ணதாஸ், அவருக்கு இன்னொரு பேர் துக்கி கிருஷ்ணதாஸ், ஷியாமானந்த். இந்த 3 பேரும் சமகாலத்தில் வாழ்ந்த பக்தர்கள். மகாபுருடைய காலத்துக்கு அப்புறம், கோசாமிகள் காலத்துக்கு அப்புறம் கிருஷ்ண பக்தி வந்து ஓரொரு மூளை முடுக்கிலையும் கொண்டு சேர்த்த பக்தர்கள். பெங்கால், அஸ்ஸாம், ஒரிசா, பீகார், பல்வேறு இடங்கள்ல கோசாமிகளின் புத்தகத்தை விநியோகம் செய்து இவங்க தான் முதல் புத்தக விநியோகம் செஞ்சவங்க. அப்ப புத்தக விநியோகம் செய்யணும்னா பிரிண்ட் பண்ணிலாம் வராது. இந்த மாதிரி எல்லாம் பிரிண்ட் பண்ணிலாம் வராது. உட்காந்து எழுதணும், உட்காந்து ஒரு பிரதியா எழுதணும். பண்டிலா எழுதி அதை கட்டி பெட்டியில போட்டு எடுத்துட்டு வரும். 3 பேரும் ரொம்ப அழகா ஜீவகோசாமிக்கு சேவை பண்ணிட்டு இருக்காங்க. அவர்கிட்ட இருந்து சாஸ்திரம் படிச்சுக்கிட்டாங்க. அப்புறம் ஜீவகோசாமி சொன்னாரு, சரி நீங்க போய் உங்க ஊர்ல பிரச்சாரம் பண்ணுங்க, சைத்தன்ய அப்படி போதனைகளை நீங்க பிரச்சாரம் செய்யுங்க, ரூபகோசாமியுடைய போதனைகளை நீங்க பிரச்சாரம் பண்ணுங்க. அப்பதான் ஜானோ மாதா ஒரு கடிதம் போட்டாங்க. ஜானோ மாதா யாருன்னு சொன்னா நித்யானந்தனுடைய மனைவி. அவங்க பெங்கால்ல ஒரு ஆச்சாரியரா இருக்காங்க நித்யானந்தனுடைய மறைவுக்கு அப்புறம். அவங்க ஒரு கடிதம் எழுதினாங்க, ஜீவகோசாமிக்கு நீங்க நிறைய புத்தகங்களை அனுப்புங்க, இங்க வந்து பிரச்சாரம் பண்றதுக்கு புத்தகம் தேவை இருக்கு. புத்தகம் தான் அடிப்படையே, புத்தகம் இல்லைன்னா பக்தி கிடையாது, கிருஷ்ணனும் தத்துவமும் இல்ல போயிடும். அப்புறம் என்னாச்சு, அப்ப இவங்க 3 பேரும் ஸ்ரீனிவாச ஆச்சாரியா, ஷியாமானந்த பண்டிட், அப்புறம் நரோத்தம் தாஸ் தான், 3 பேரும் ஒரு பெரிய மாட்டு வண்டியில புத்தகங்கள்ல எடுத்துக்கிட்டு அப்படியே மகாபுடைய புகழ் பாடிக்கொண்டு, நடனம் ஆடிக்கொண்டு, கீர்த்தனம் செஞ்சு கொண்டு அப்படியே சந்தோஷமா வர்றாங்க. ஜீவகோசாமியுடைய ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டு, பிருந்தாவனத்து மண் எடுத்து உடம்புல பூசிக்கிட்டு, அப்படியே அந்த பக்தருடைய புகழ்லாம் பாடிக்கிட்டு அப்படியே வந்தாங்க. வர வழியில ஒரு அடர்ந்த காடு. அன்னைக்கு வந்து அங்க ஓய்வு எடுக்கிறாங்க. சரி காலையில பொழுது விடிஞ்சதுக்கு அப்புறம் போகலாம். இதுக்கெல்லாம் என்ன ஆச்சுன்னா, அந்த காட்டுக்கு பக்கத்துல ஒரு அழகான கிராமம், வனவிஷ்ணுபுரம்னு ஒரு ஊர். அங்க ஒரு ராஜா இருக்காரு, பீர் ஹம்பீர். இந்த ராஜா என்ன பண்ணுவார்னா, பகல்ல ராஜ்யம் பார்ப்பார், நைட்டான கொள்ளையடிக்க போயிடுவார். ராஜாவே கொள்ளைக்காரனா இருக்காரு, எங்கேயாவது வெளியூர்ல போய் கொள்ளையடிச்சுட்டு வருவார். அவர் ஊர் வழியா, அந்த கிராமத்து வழியா ஏதாவது வண்டி போச்சுன்னா அங்க என்ன இருக்கு, யார் என்ன எடுத்துட்டு போறாங்க, எல்லாத்தையும் கடத்திட்டு வந்துருவார். ஆனா காலையில பாத்தீங்கன்னா, நம்ம ஊர் குடிகாரெல்லாம் இல்லையா, காலையில் நல்ல விபூதி பட்டையெல்லாம் போட்டிருப்பான், சாயந்தரமான குடிச்சிட்டு. அந்த மாதிரி ஒரு பழக்கம் இருந்தது அந்த ராஜா. காலையில நல்லா பாகவதம் எல்லாம் கேட்பார், கோயிலுக்கு போவாரு, பாகவதம் கேட்பார். சாயந்தரம் ஆனா கொள்ளையடிக்க ஆரம்பிச்சு, பொழுது சாஞ்சோன்னு கொள்ளையடிப்பார். அப்போ ஒரு நாள் என்னாச்சு, இந்த வண்டி, இந்த கிரந்தங்கள்லாம் ஏத்திட்டு போன வண்டி இருக்கு இல்லையா, இது வர்றதுக்கு முன்னாடி இந்த ராஜாவோட அரண்மனையில ஒரு ஜோசியர், அஸ்ட்ராலஜர் இருந்தார். அவர் துல்லியமா கவனிச்சு சொல்லுவார், இந்த வழியா என்ன வண்டி போக போகுது, எந்த டைம் கிராஸ் ஆகும், நீ எப்ப போனா மட்டும் எல்லாத்தையும் பறிச்சுக்கலாம் எல்லாம் சொல்லுவார். அப்ப இன்னைக்கு சொல்றாரு, நாளைக்கு வந்து இந்த ரூட் வழியா, இந்த வழியா ஒரு பொக்கிஷம் போகுது. பொக்கிஷம் அது விலை மதிக்க முடியாத பொக்கிஷம். அஸ்ட்ராலஜி ஜோதிட கட்டம் சொல்லுது, அதுல இருக்கிற பொருள் விலை மதிக்க முடியாது, பொக்கிஷம். ஆனா என்னுடைய ஜோதிட கால்குலேஷன் என்ன சொல்லுதுன்னா, அதை கொண்டு வர்றவங்கள நீங்க உங்க விரல் அவங்க மேல படக்கூடாதுன்னு சொல்லி,
நீ எடுத்துட்டு வா, அந்த வண்டியில இருக்கிற எல்லா பொருளையும் நீ கடத்தின்னு வந்துரு, அது பிரச்சனை இல்லை. அந்த கொண்டு வர்றவங்க மேல உன் விரல் படக்கூடாது, அது ரொம்ப கவனமா இருக்கணும். என்னுடைய அஸ்ட்ராலஜிக்கல் கால்குலேஷன் அப்படி சொல்லியிருக்கு. ஜோதிட கட்டம் என்ன சொல்லுதுன்னா, நாளைக்கு இந்த வழியா ஒரு பொக்கிஷம் போகும், அதை நீ எடுத்துக்கலாம், ஆனா அதை கொண்டு வரவங்களை நீங்க காயப்படுத்திடக்கூடாது. ராஜாவும் கவனமா கேட்டுக்கிட்டாரு. அப்புறம் என்ன பண்ணாரு, ஆள் அமைச்சர். இவங்க நல்லா வந்து நடந்து களைப்புல அசதியில 3 பேர் படுத்து தூங்கிட்டாங்க. இந்த காவலாளிகள் என்ன பண்ணாங்க, பெட்டியை பூரா கடத்திட்டாங்க. பெட்டியை பூரா கடத்திட்டு வந்து ராஜாவுடைய அரண்மனைக்கு கொண்டு வந்து, ராஜா அந்த பெட்டியை திறக்கிறாரு. பார்த்தா கண்ணை பறிக்கும் பிரகாசம், எல்லாம் ஓலைச்சுவடிகளா இருக்கு. என்ன ஜோசியரே, ஏதோ பொக்கிஷம், நீங்க எல்லாம் ஓலைச்சுவடியா இருக்குன்னாரு. என்னதான் அப்படின்னு பார்க்கலாம் தொட்டார். அப்படி அந்த ஓலைச்சுவடியை தொட்ட உடனே அந்த ராஜாவுடைய உடம்புல அப்படி மயிர்கள்லாம் குத்திட்டு நின்னுது. கண்ணுல இருந்து அப்படி தாரதாரையா கண்ணீர் வடி. ஏன்னா அந்த ஓலைச்சுவடி சாதாரண நபர்கள் எழுதியதல்ல, அந்த எழுத்துக்கள் அனைத்தும் ரூபகோசாமி, சனாதன் கோசாமி எழுதியது, ஜீவகோசாமி எழுதியது, முத்து முத்தான எழுத்துக்கள். அந்த ஓலைச்சுவடி தொட்ட உடனே ராஜாவுடைய கண்ணுல இருந்து கண்ணீர் வந்து ஒரு கிருஷ்ணர் மேல அன்பு வர ஆரம்பிச்சுட்டு. அதனாலதான் நாங்க என்ன பண்ணுவோம்னு சொன்னா, புத்தக விநியோகம் பண்ணும்போது இந்த பிரபுபார் புத்தகத்தை ஒருத்தர் கையில கொடுத்துருவோம். ஏன் கையில கொடுக்குறோம், இந்த புத்தகம் சாதாரண புத்தகம் அல்ல, இதுல உள்ள இருக்கும் வார்த்தைகள் பிரபுபாதர் எழுதியது, இந்த புத்தகத்தில் பிரபுபாதர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அப்போ நான் ஒருத்தர் கையில இந்த புத்தகத்தை கொடுத்துட்டேன்னா பிரபுபாதரை கையில கொடுத்துருக்கேன். பிரபுபாதரம் வீட்டுக்கு கொண்டு போறது கொண்டு போகாத அவனுடைய சுதந்திரம், அவ்வளவுதான். நாங்க என்ன சொல்லுவோம், ஐயா இந்த புத்தகத்தை பாருங்க. இல்ல சாமி வேண்டாம். அட பாக்குறதுக்குள்ள ஒண்ணு காசு கிடையாது, பாருங்க. இல்ல சாமி வேண்டாம். அட ஒண்ணு இல்லைங்க, சும்மா பாருங்க, பாருங்க கலர் கலரா படங்கள்லாம் இருக்கு பாருங்க. அப்ப புக்கு கையில வாங்கிடுவாங்க. புக்கை கையில வாங்கி அப்படி திருப்பும் போது அவங்க இதயத்துல ஒரு மாற்றம். சிலர் புக்கு வாங்கிட்டு போவாங்க, சிலர் வேணான்னு போவாங்க, அது ரெண்டாவது. ஆனா இந்த புத்தகத்தை கையில் எடுப்பதற்கே ஒருத்தர் பாக்கியம் பண்ணிருக்கோம். இந்த புத்தகத்தை கையில் எடுப்பதுக்கு ஒருத்தன் பாக்கியம் செஞ்சிருக்கணும், ரைட்? அப்போ அந்த ஓலைச்சுவடிகள் தொட்ட உடனே ராஜாவோட கண்ணுல கண்ணீர் வந்து, அப்புறம் என்ன பண்ணாரு, பெட்டியை மூடி வச்சுட்டு யார்ட்டையும் சொல்லாம பேசாம அமைதியா உட்கார்ந்துருக்காரு. அடுத்த நாள் ராஜாவுடைய சபையில ஒரு பாகவதர் வர்றார், பாகவதம் பேசுறது. தினமும் ராஜாவுடைய சபைக்கு யாராவது பாகவதர் வருவாங்க, பாகவதம் பேசுறது. இவங்க 3 பேர் என்ன பண்ணாங்க, காலையில் எந்திரிச்சு பார்த்தா புத்தகங்கள் எல்லாம் காணோம். அழுகுறாங்க, ஜெகோ என்ன நடந்து விட்டது, எவ்வளவு பெரிய அஜாக்கிரதையா இருந்துட்டோம் நம்ம. ஒன்னொன்னும் இரவு பகலா கோசாமியில் எழுதியது, அந்த கிரந்தங்களை தொலைத்து விட்டோமே. இப்ப நம்ம ஜீவகோசாமிக்கு என்ன பதில் சொல்லுவோம், ஜானவ மாதாவுக்கு என்ன பதில் சொல்லுவோம், வைணவர்களுக்கு என்ன பதில் சொல்லுவோம்? 3 பேர் அழறாங்க. இப்ப சீனிவாஸ் சொன்னாரு, நரோத்தமா ஷாமானந்தா அழாதீங்க, நீங்க 2 பேரும் போங்க, பின்னாடி புத்தகத்தை சீனிவாஸ் எடுத்துட்டு வருவான்னு தைரியமா சொல்லுங்க. நீங்க 2 பேரும் முன்னாடி போங்க, நரோத்தமா ஷாமானந்தா நீங்க 2 பேரும் முன்னாடி போய் அங்க பிரச்சாரம் பண்ணிட்டு இருங்க, நான் புத்தகத்தோட வர்றேன், சீனிவாஸ் கொண்டு வருவான்னு தைரியமா சொல்லுங்க. சமாதானம் பண்ணி அனுப்பிச்சு வச்சிட்டார். கடைசியில் இவர் தேட ஆரம்பிச்சார். அந்த அந்த காட்டுக்குள்ள வெளியில வந்து கிராமத்துக்குள்ள வர்றார். அப்படி இந்த கிராமத்துக்குள்ள வரும்போது, யுவர் இன்டர்நெட் கனெக்ஷன் இஸ் அன்ஸ்டேபிள். ஒய் அன்ஸ்டேபிள்? ஓகே, நான் பேசுறது தெளிவா கேக்குதுங்களா? நான் பேசுவது தெளிவாக இருக்கின்றதா? இவர் என்ன பண்ணாரு, அந்த காட்டுல இருந்து வெளியே வந்து கிராமத்துக்குள்ள வர்றாரு. கிராமத்துக்குள்ள வரும்போது இவர் வந்து சீனிவாச ஆச்சாரியர்னா சும்மா சாதாரணமான ஆளல் அல்ல, அப்படி சூரியனை போல பிரகாசிப்பார். நரத்தமதாஸ் தாக்கூர், ஸ்ரீனிவாச ஆச்சாரியர், ஷாமானந்த பண்டிதர்லாம் அப்படி அப்படி முகமெல்லாம் சூரியனை போல பிரகாசி, தாமரை மாதிரி கண்கள், அப்படி ஒரு தேஜஸ். இந்த கிராமத்தில் உள்ளவங்க பாக்குறாங்க, யார் இந்த சாமிஜி, இவ்வளவு இளம் சாமிஜி இவ்வளவு தேஜஸ்வியா இருக்காரு, எங்கிருந்து வந்தா, நம்ம ஊருக்குள்ள வர்றாரு, ஒருவேளை ராஜாவை பார்க்க போறாரோ. ஒருத்தர் வந்து கேட்கிறாரு, ஐயா நீங்க எங்கிருந்து வர்றீங்க, என்ன விஷயம்? இந்த மாதிரி நாங்க இந்த வழியா போயிட்டு இருந்தோம்,
எங்களுடைய உடைமைகள் திருடப்பட்டு விட்டது, களவு போயிடுச்சு, இவ்வளவுதான, வாங்க நான் உங்களை ராஜாட்டு கூட்டிட்டு போறோம், ரொம்ப சந்தோஷப்படுவாரு, உங்களுக்கு உதவி செய்வாருன்னு சொல்லி ராஜா விட்டு சொல்லிப்பாரு. ராஜா என்ன பண்ணாரு, சபையில உட்கார்ந்து பாகவதம் கேட்டுட்டு இருக்கிறார். சீனிவாசாச்சாரியன் சபையில நுழைஞ்ச உடனே அவருடைய தேஜஸ் இருக்கு இல்லையா, அப்படி வானத்தில் இருக்கிற சந்திரன் இறங்கி அந்த சபைக்குள்ள வந்த மாதிரி, வானத்தில் இருக்கும் சந்திரன் இறங்கி சபைக்குள்ள வந்தா எப்படி இருக்கு, அந்த மாதிரி பிரகாசம். ராஜா போய் எழுந்து அவரை வரவேற்று, வாங்க வாங்க உட்காருங்க உட்காருங்க, நாங்க பாகவதம் தான் படிச்சுட்டு இருக்கோம், நீங்களும் கேளுங்க. அப்புறம் நீங்க ஏதாவது விளக்கம் கொடுக்க விரும்புறீங்களா, ஒருத்தர் பேசிட்டு இருந்தாரு, அவர் பேசி முடிச்சிட்டாரு, நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா. அப்புறம் சீனிவாசாச்சாரியர் ரொம்ப பணிவாக பாகவதத்துக்கு விளக்கம், கோசாமிகளுடைய ரூப கோசாமி, சனாதன் கோசாமி, ஜீவ கோசாமி, இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி ஒரு விளக்கத்தை இதுவரை அந்த சபையில் கேட்டதே இல்லை. இதுவரைக்கும் அந்த சபையில இருந்தவங்க இப்படி ஒரு விளக்கத்தை கேட்டதே இல்லை. எல்லார் கண்ணும் கண்ணீர் வருது, எல்லார் கண்களும் கண்ணீர் நினைந்து அப்படியே பாகவதம் கேட்டு அப்படி பிரேமத்தை லயித்து விட்டார்கள். உடனே ராஜா ஓடி வந்து சீனிவாசாச்சாரிய தாமரை பாதங்களை பிடித்து கொண்டு, என்னை ஆசீர்வதிங்கள் ஆசீர்வதிங்கள் ஐயா, என்னை விட்டு போயிடாதீங்க, நீங்க என் கூடயே இருங்க, உங்களுக்கு என்ன உதவி வேணாலும் கேளுங்க, நான் செய்து தரேன். பெரிய உதவி எல்லாம் இல்ல, என்னோட உடைமை திருடு போய் விட்டது, நீங்க மீட்டு தரணும். என்ன சொல்றீங்க, முந்தானத்து ராத்திரி இந்த வழியா போகும்போது யாரோ எங்க பெட்டியெல்லாம் களவாடிட்டாங்க, திருடிட்டாங்க. அஜ்ஜோ, நான் தான் எடுத்தேன் ராஜா, சரி வாங்க வாங்க நான் கூட்டிட்டு போறேன்னு ராஜா கூட்டிட்டு போய் அந்த அறையை திறக்கிற, அப்படியே கிரந்தங்கள்லாம் ஜொலிக்கின்றன. ராஜாவை கட்டி தெளிவு கொண்டா, இதைத்தான் நான் தேடிட்டு இருந்தேன், ஐயா என்னை மன்னித்து விடுங்கள், நான் தான் எடுத்துட்டு வந்தேன். அதுவும் நல்லதுக்கு தான், உங்களை தரிசனம் பண்ற பாக்கியம் எனக்கு கிடைச்சது, என்ன உங்க சீடரா ஏற்றுக்கங்க. அப்ப சீனிவாசாச்சாரியர் என்ன பண்ணாரு, அந்த ராஜாவுடைய சபையில் இருக்கிற மந்திரிகள், அமைச்சர்கள், ஒட்டுமொத்த கிராமவாசிகள், வன விஷ்ணுபுரத்திற்குள்ள எல்லா மக்களும் சீனிவாசாச்சாரிய சீடர்கள் ஆயிட்டாங்க. எப்படி பாருங்க, அதான் பியூரிட்டி. எப்படி பிரபுபாதர் அமெரிக்கால போய் எல்லாத்தையும் கிருஷ்ண பக்தரா மாத்தினாரோ மேற்கத்திய நாட்டுல போய், அது மாதிரி சீனிவாசாச்சாரிய காலத்துல அவர் அந்த வன விஷ்ணுபுரத்துல இருக்கிற எல்லாரையுமே கிருஷ்ண பக்தரா மாத்திட்டார். ஆமா, அந்த ராஜா, அவருடைய மந்திரி, அவங்க குடும்பத்தார், பொதுமக்கள் எல்லாருக்கும் கிருஷ்ண பக்தி, எல்லாருக்கும் தீட்சை கொடுத்தார். அப்புறம் சொன்னார், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் பெங்கால் வரைக்கும் போயிட்டு வர்றேன், நீங்க இங்கே இருங்க, தயவுசெய்து என்ன மறந்துடாதீங்க குரு மகராஜ், எப்பனாலும் இங்க வாங்க, எனக்கு உங்க சங்கம் கொடுங்க, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க, அழுறார். இந்த ராஜா ஒரு தூய பக்தராகிவிட்டார். அந்த கிராமத்து மக்கள் எல்லாம் தூய பக்தரானாங்க. இந்த மாதிரி சீனிவாசாச்சாரியர் எங்கெல்லாம் போறாரோ, யாரெல்லாம் சந்திக்கிறாரோ, அவங்க எல்லாத்தையும் கிருஷ்ண பிரேமத்துல மூழ்கடிச்சுடுவார். அந்த மாதிரி எண்ணற்ற ஊர்கள்ல பிரயாணம் செஞ்சு, அவர் பெங்கால்ல போய் சுற்றுப்பயணம் செஞ்சு, ஒரிசால சுற்றுப்பயணம் செஞ்சு, அவர் போன இடத்தையெல்லாம் கிருஷ்ண பக்தியில மூழ்கடிச்சார். மகாபுடைய சக்தியின் சொரூபமா இருந்தார் சீனிவாசாச்சாரியர். அதனால இந்த மாதிரி ஆச்சாரியர்கள் தோன்றிய சம்பிரதாயம் இது. எப்படி சீனிவாசாச்சாரியர் உற்சாகமா பெங்கால், ஒரிசா எல்லாம் சுற்றுப்பயணம் செய்து பிரச்சாரம் பண்ணாரோ, அந்த மாதிரி பிரபுபாதர் உலகெல்லாம் சுற்றுப்பயணம் செஞ்சு பிரச்சாரம் பண்ணார், கிருஷ்ண பக்தியை பிரச்சாரம் பண்ணார். ஏன்னா இது ஒரே வழிதான், வேற எல்லா கதவும் மூடியாச்சு, ஒரு கதவு தான், இந்த வழியா தான் வெளியே போயாகும். இப்போ எல்லா கதவும் அடைச்சாச்சு, எப்படி வெளியே போவீங்க, ஒரு கதவு திறந்திருக்கு, அந்த வழியா தான் போகும். அந்த மாதிரி மனதை கட்டுப்படுத்துறதுக்கு வேற எந்த கதவும் கிடையாது, எல்லா கதவும் அடைச்சாச்சு, ஒரே வழிதான் இருக்கு, ஹரிநாமம், சைத்தன்ய மகாபிரபு இயக்கம், பிரபுபாத இயக்கம். அதனால இந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்திக் கொள்ளவில்லை என்றால் நம்மை விட முட்டாள்கள் வேறு யாரும் இருக்க முடியாது. அதை நல்லா பயன்படுத்திக்கணும். நமக்கு சீனிவாசாச்சாரிய ஆசீர்வாதம் கிடைக்கணும், பிரபுபாடைய ஆசீர்வாதம் கிடைக்கணும். நம்ம மனதை எப்படியாவது கிருஷ்ணனுடைய சேவையில் ஈடுபடுத்தி தூய்மை அடையணும். மனம் தூய்மை அடையும் போது நாம் கிருஷ்ணரில் ஒன்றாகி விடுவோம். என்ன சொல், ஒன்றாகி விடுவதென்றால் குணத்தால் ஒன்றாகி விடுவது, ஒன்றாகி விடுவதென்றால் குணத்தால் ஒன்றாகி விடுவது. நிர்வாணா, இங்க 2-3 வார்த்தைகள்ல இருக்கு. இத மாயாவதி எப்படி வேணாலும் மாத்தி பேசுவாங்க. நிர்வாணா, ஒன்றாய் விடுவது, கலந்து விடுவது, இதெல்லாம் என்ன அவங்க சொல்லுவாங்க, நம்ம அடையாளத்தை அழிச்சுக்கிறது. நோ,
ஒரு நாளும் ஜீவாத்மோட அடையாளம் மாறாது. முக்திக்கு பிறகு நம்ம அடையாளம் தொடரும். முக்திகித்வா அன்னதா ரூபேன ஸ்வரூபேன அவஸ்திதி. பாகவதம் என்ன சொல்லியிருக்குன்னா, முக்தினாலே என்னது? நம்முடைய உண்மையான ஆதாரமான நிலை. நம்முடைய உண்மையான ஆதாரமான நிலை என்ன? ஜீவேரே ஸ்வரூபு கிருஷ்ணரே நித்யதாஸ், பகவானுடைய நித்தியமான சேவகனாக இருக்கும். அதுதான் நம்ம உண்மையான ஆதாரமான நிலை. அதனால இன்னைக்கு நம்ம பிரார்த்தனை செய்யணும். பகவானே, எனக்கு நல்லாவே தெரியுது என் மனசுதான் எல்லா பிரச்சனையும் காரணம்னு. அதை கட்டுப்படுத்த முடியாம தான் நான் போராடிட்டு இருக்கேன். ஆனா எனக்கு ஒரு அருமையான வாய்ப்பு கொடுத்திருக்கீங்க. என்னது அது? மகாபிரசாதே கோவிந்தே நாம பிராமணி வைஷ்ணவி. மகாபிரசாதம் கோவிந்த நாமம் பிராமணர் வைஷ்ணவ சேவா, இதெல்லாம் இருக்கு. நமக்கு மகாபிரசாதம் இருக்கு, நாக்கு கட்டுப்படுத்துறதுக்கு. கோவிந்தர் பகவான் இருக்காரு, கோவிந்தருடைய நாமம் இருக்கு, பக்தர் சங்கம் இருக்கு, வைஷ்ணவ சங்கம் இருக்கு. இதெல்லாம் பயன்படுத்திட்டா ஒரு வகையில மனதை கட்டுப்படுத்திடலாம். இல்ல இதுக்குள்ளே வந்துட்டு மனதை அது போற போக்குல விட்டோம்னா அப்புறம் மனதை இருந்து வெளியில் தூக்கிட்டு போயிடும். அதனால ரொம்ப எச்சரிக்கையா இருக்கு. அதனால மனது சும்மாவே இருக்கக்கூடாது, அதுக்கு வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். குட்டி சாத்தா மாதிரி சும்மா இருக்கக்கூடாது, அதுக்கு வேலை கொடுத்துட்டே இருக்கு. அதுக்குதான் ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே. நாம ஜபித்துக் கொண்டே இருப்பது, சேவை செய்து கொண்டே இருப்பது, பாகவதம் படிக்கிறது, பாகவதம் கேட்கறது, சேவை செய்வது, வைஷ்ணவருக்கு சேவை செய்வது, விக்கிரகத்துக்கு சேவை செய்வது, மனதை ஈடுபடுத்தி கொண்டே இருக்கிறது. மனதை கிருஷ்ண உணர்வில் ஈடுபடுத்தினால் மட்டும்தான் அது ஆன்மீகமாக மாறும். இல்லாட்டி அது நம்மள பௌதிகமான விஷயங்களை இழுத்துட்டு போகும். ஹரே கிருஷ்ணா. वीरेंद्र श्रीमद् भागवतम की जय, श्रील प्रभुपाद की जय. ओके.